டிவிகே, டிஎம்கே என பல முன்னணி கட்சிகளின் மாஸ்டர் மைண்டாக இருந்தவருக்கு இப்படி ஒரு தோல்வியா? வியூகம் வகுப்பதில் கிங் மேக்கர் தேர்தலில் படுதோல்வி. நின்ற 238 தொகுதிகளிலும் வாஷா. பிரசாந்த் கிஷோரின் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? டபுள் செஞ்சுரியோட கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றாங்க. தேர்தல் வியூகம் வகுத்து கொடுப்பதுல கிங் மேக்கர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய கட்சியும் கிட்டத்தட்ட 238 தொகுதிகள்ல தனித்து போட்டியிட்டாங்க. கருத்து கணிப்புப்படி 2-5 இடங்கள்லயாவது பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய ஜான்சுராஜ் வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி கூறப்பட்டது. தேர்தல் வாக்கு எண்ணிக்கையோட முதற்கட்டத்துல சுமார் 5 இடங்கள்ல பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய கட்சி முன்னிலை இருந்தாங்க. ஆனா 2 மணி நிலவரப்படி பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய கட்சி 0 இடங்கள்ல, அதாவது எந்த இடத்திலயுமே முன்னிலையில இல்லாம இருந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்திருக்கு. 2012ஆம் ஆண்டு குஜராத்ல சட்டசபை தேர்தல் நடக்கும் போது மோடி அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய தேர்தல் வியூகம் பெரிதும் உதவியா இருந்தது. சமீபத்துல தமிழக வெற்றி கழகத்துடைய சிறப்பு ஆலோசகராகவும் இருந்தாங்க. பீகார் தேர்தலின் காரணமா வியூகம் வகுப்பதிலிருந்து விலகி தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறமா இது தொடர்பான முக்கிய முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில வாக்கு எண்ணிக்கை முடிந்து தேர்தல் முடிவுகள் வெளியான போது பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய ஜன்சுராஜ் கட்சி அவங்க போட்டியிட்ட ஒரு தொகுதியில கூட வெற்றி பெறல அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளை வழங்குவோர் சிம்ஸ் பார்மசி, ஹலோ டாக்டர், கிராண்ட் ராயல் டூர்ஸ் மற்றும் பஞ்சு குரூப். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் இட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள்.